இந்த மேச லக்கணத்தில் பிறந்த அந்த பரணி நட்சத்திர பகுதியை லக்கண புள்ளி ஆரம்பமாக கொண்டவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராசியை தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா, அந்த 13 நாளுக்கு அப்புறம் 13 நாளைக்கு ஐப்பசி 13க்கு பிறகு 26க்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருந்தது பலன் பொருந்தும், ராசிக்கு ஓரளவுக்கு பொருந்தும். அது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இப்போ குந்தி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் திருப்பு முனையாகவே அமையுது. எல்லா இடத்துலையும் வந்து அந்த பேசுறது கம்மி தான், பேசுறது குறைவு. விளைவு பார்த்தீங்கன்னா பெரிய விளைவாக இருக்குது. அடுத்த விளைவு இன்னொன்று இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே வனத்திலேயே நடந்து போகிறாங்க. அங்கே வந்து இடும்பன் இடும்பி 2 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். இடும்பனை பீமன் வந்து அழிச்சிருவார். இடும்பி வந்து அவனுடைய தங்கச்சி. அவள் உங்கள் மேலே நான் ஆசையாக இருக்கேன்னு சொல்லி பீமன் சொல்லணும்னு, அண்ணன்லாம் இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது, அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி இல்லை, அந்த பெண் வந்து உன்னை ரொம்ப விரும்புகிறா, நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க. குந்தி தான் சொல்கிறாங்க. அம்மா சொல்ல தட்டாமல் அவர் என்ன பண்ணுறாரு, நீ கொஞ்ச நாள் இங்கே இருந்து ஒரு குழந்தை உருவானதுக்கு பிறகு நீ எங்களோட வந்து ஜாயிண்ட் ஆகிக்க அப்படின்னு இப்போ பீமனை வந்து இங்கே செட்டில் பண்ணிட்டு இந்த மற்ற ஐவரும் ஒரு வனத்தை தாண்டி ஒரு கிராமத்தை அடைவாங்க. அடைஞ்சாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ராஜ கோலத்தில் இருக்காங்களே, அதனால் இந்த கோலத்தை மாற்றிக்குவோம். சாதாரண ஒரு அந்தனர் வேஷத்தில் இருந்தோம்னா நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது, யாசகம் கேட்குறதுல ஒன்றும் தப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒரு 4 பேரும் அந்தனராக மாறிடுவாங்க. மாறிட்டு ஒரு அந்தனர் வீட்டிலே அடைக்கலமும் ஆகிடுவாங்க. பீமன் வந்துடுவார். அங்கே இடுமி வந்து அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க, குழந்தை பிறக்க போது, அதனால் நான் வந்துட்டேன் அப்படி சொன்னோன்னு இப்போ பீமன் வந்து இவங்களுக்கு எல்லாம் சகோதரர்கள்லாம் பெரிய சந்தோஷமானோன்னு இப்போது யாசகம் கேட்குறதுக்கு போவாங்க இல்லையா, எல்லாம் அவங்கவுங்க சின்ன பாத்திரம்னா இவருக்கு பத்தாது. வர்றதில் பாதி இவருக்கு, அந்த பாதியில் அந்த 5 பேர் சாப்பிடாங்கன்னா இப்போ இவருக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குன்னா பத்த மாட்டேங்குது அப்படின்னா, நல்லா சாப்பிடக்கூடிய ஆள் பீமன் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு மண்பானை செய்கிறான்ல ஒரு குயவன், அவன்கிட்ட போய் சொல்லுவார், எனக்கு ஒரு பெரிய பானையை செஞ்சு கொடுப்பார். ஆனால் உனக்கு நான் தேவையான மண்ணெல்லாம் வண்டியெல்லாம் வண்டியில் ஏற்றி கொண்டாந்து உனக்கு போடணுன்னு படன்னு தேவையான மண்ணெல்லாம் அதுக்கு மேலே கொண்டாந்து போட்டோன்னு அவனுக்கு பெரிய சந்தோஷமாயிடும். ஒரு பெரிய பானையை செஞ்சு கொடுத்துருவான். செஞ்சு கொடுத்தோன்னே இவர் அதை எடுத்துகிட்டு போய் யாசகம் கேட்பார். கேட்டாங்க போடுவாங்க இல்லையா, இவ்வளோ பெரிய பானைன்னு. இதெல்லாம் நடக்கும். இது நடந்ததுக்கு பிறகு தான் ஒரு நாள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு அழுகுரல் கேட்குது. அந்த அந்தனர் வீட்டில் ஒரு அழுகுரல் கேட்குது. என்னென்னா, இப்போ அங்கே ஒரு குழந்தை இருக்குது, கணவன் மனைவி இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அப்போ அந்த கணவர் சொல்கிறாரு, நான் வந்து வாழ்ந்துட்டேன், அதனால் நான் போகிறது தான் கரெக்டானது. நீ வந்து குழந்தைய பார்த்துக்க. குழந்தைக்கு தாய் இல்லாமல் இருக்க முடியாது. தாய் இருந்தால் தான் குழந்தைய பார்க்க முடியும். தகப்பனாக இருந்து நான் குழந்தையெல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் நான் போகிறது தான் சரின்னு கணவர் சொல்வார். இல்லை நீங்கள் போகக்கூடாது, நான் வீட்டில் இருக்கிறவ தானே, நீங்கள் இருந்தாலும் நான் நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும், குழந்தைய நல்லா காப்பாற்ற முடியும். நான் இப்படி எந்த வேலையும் செய்யாமல் நான் எப்படி காப்பாற்ற முடியும், அதனால் நான் போகிறது தான் சரின்னொன்னே இந்த குழந்தை சொல்லும், நீங்கள் 2 பேரும் ஏன் போகிறீங்க, என்ன மாதிரி குழந்தைகளை உங்களால் பெற்றுக்க முடியும், அதனால் நான் போகிறது தான் சரின்னு இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்கே போகிறாங்க என்னன்னு குந்திக்கு ஒரே டவுட்டாக இருக்கும். அதை வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணோன்னே இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிடுவாங்க. என்ட்ரி ஆகி அவங்க கேட்பாங்க, என்ன பிரச்சனை எங்கள்கிட்ட சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து அடைக்கலமாக்க வந்தவங்க, உங்களுக்கு துன்பம் நேர்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லை, அதிதியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க துன்பப்படும் போது நாங்கள் எப்படி அதை பார்த்துக்க சும்மா இருக்கிறது, அதனால் அதுவும் இது கிடையாது. அதனால் தாராளமாக சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களால் முடியும்னா செய்கிறேன்னு சொல்லணும். இப்போ அவர் ஒரு கதை சொல்லுவார். பக்கத்தில் ஒரு அரக்கன் இருக்கான், திடீர்னு ஊருக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவான், தின்னுவிடுவான். அப்போ நாங்களாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம், வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துடுறோம், அவருக்கு தேவையான சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் ஒரு வண்டியில் கட்டிக்கிட்டு போய் கொடுத்துருவோம், அப்புறம் அவர் தொந்தரவு பண்ண மாட்டார். இந்த மாதிரி நாங்கள்
அந்த உணவு தீர்ந்தோடனே வீட்டுக்கு ஒரு ஆள் போய் இந்த மாதிரி கொடுத்துருவான். வண்டி ஓட்டிட்டு வந்த ஆளையும் சேர்த்து அவன் சாப்பிட்ருவான். போனது திரும்பி வர மாட்டாங்க. அது வந்து ஒரு மாடு கூட சச்சி சாப்பிட்டு ஒன்று கூட திரும்பி வராது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ குந்தி சொல்லுவாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பதிலாக என் பையன் போட்டோம். என்கிட்ட 5 குழந்தைங்க இருக்காங்க, அதில் இந்த பீமன் வந்து என்னுடைய பலசாலி தான், அவன் திரும்பி வந்துடுவான், ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு. அப்படியே இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை, எனக்கு இன்னும் மற்ற 4 மகன் இருக்கான்னு சொன்னோன்னே இப்போ இந்த வண்டியில் ஏற்றின உணவுப் பொருள்லாம் பார்த்தோன்னா பீமனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஆகா, பிரமாதமான உணவு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நிம்மதியாக சாப்பிடுவோம். ஆமாம், இவர் வண்டியில் போகும்போதே சாப்பிட்டுட்டு போகிறாரு, அங்கே போயும் இறக்கி வச்சு சாப்பிட்றாரு. நமக்கு வந்து உணவு ஒரு தேவண்டா சாப்பிட்றதுன்ட்டு அவன் அந்த அசுரன் வந்து போரிடுவான், அவன் வந்து சண்டை போட்டு அவனை காலிப்பட்டு வந்துடுவார். இதெல்லாம் வந்து இதில் நடக்கிற விஷயங்கள். இப்போ இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பாஞ்சால அரசன் சுயவரம் நடத்துகிறான் அப்படின்னு அந்த ஊருக்குள்ளே செய்தி பரணுன்னு இப்போது தர்மன் சொல்வார், நம்ம போய் கலந்துக்கலாம் அப்படின்னு இந்த 5 பேருமே அந்த நிர்வேசத்துலேயே போவாங்க. போனால் அங்கே போட்டி நடக்கும். அர்ஜுனனுக்கு மட்டுமே தெரிஞ்ச வித்தைகளை வச்சுட்டு பாஞ்சால மன்னன் என்ன பண்ணுவான், அந்த போட்டியை அப்படி வச்சுருப்பான். யாரும் வின் பண்ண முடியாது. கர்ணன் வில்லை எடுப்பார். கர்ணன் வில்லை எடுத்தவொடனே பாஞ்சாலி சொல்லுவான், நீங்கள் சத்திரியர் இல்லை அப்படின்னு அவனை அவமானப்படுத்தி உட்கார வச்சுருவான். இப்போ வந்து அந்த வில்லை எடுத்து 50 கொடுத்து அந்த போட்டியில் வெல்றதுக்கு ஆளே இல்லைங்கிற ஒரு நிலை வந்துடும். ஏன்னா எல்லா அரசர்களும் முயற்சி பண்ணி தோல்வி அடைவாங்க. இப்போ என்ன நடக்குன்னா, இப்போ அந்த சபையில் போட்டி வந்து அரசர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா பாஞ்சாலம்னா யார் வேணாலும், ஏன்னா இவங்களே செய்ய முடியலன்னா வேற எவன் செஞ்சிருவான் அப்படிங்கிறது தானே. அதனால் இது அர்ஜுனன் ஒரு ஆள் தான் செய்வான்னு தெரிஞ்சு தான் அந்த போட்டியே வச்சுருக்கான். அர்ஜுனன் நிச்சயமாக வருவான் அப்படிங்கிறதுல. இப்போ அந்த நிர்வேசத்தில் இருக்க அர்ஜுனன் போய் அந்த வெளில பண்ணி அந்த மச்சேந்திரத்தை அடிக்க வேண்டியதை அடிச்சுட்டு அவர் பண்ண உடனே இப்போ பாஞ்சாலியை அர்ஜுனன் கொடுத்துருவாங்க. ரகலையெல்லாம் நடக்கும், அதிலெல்லாம் ஜெயிச்சு இவங்க பாஞ்சாலியை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்தாக்க அவங்க சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம். குந்தி திரும்பி பார்க்க மாட்டாங்க. இவங்க வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்க, இந்த 5 பேரும், அம்மா இன்றைக்கி நாங்கள் யாசகம் பெற்று வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன ரொம்ப சந்தோஷம் பண்ணோன்னே வழக்கம் போல் 5 பேரும் பகிர்ந்து எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. சொன்ன உடனே திரும்பி பார்க்குறாங்க, அங்கே பெண்ணு நிற்கணுன்னு ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாயிடுறாங்க. கிருஷ்ணரும் வந்துடுறாரு. ஏன்னா இவருக்கு பாண்டவருங்கிறது அவர்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். இப்போ உள்ளே வந்தோடனே இந்த சுச்சுவேஷனை பார்த்தோன்னே இப்போ என்ன செய்கிறது கண்ணான்னு குந்தி கேட்பாங்க. கேட்டோன்னு சொல்லுவார், இது வந்து பாஞ்சாலி பெற்ற வரம். இது முன்வினையினுடைய பயன்தானே தவிர இது எதேச்சா நடக்கல, கரெக்டாக தான் நடந்திருக்கு. இது ஒன்றும் தப்பு கிடையாது. இது போன்று 5 வலிமையுடைய கணவன் எனக்கு வேண்டும்னு அவங்க தான் வேண்டி பெற்றிருக்காங்க. அந்த வரத்தின் அடிப்படையில் அது நடந்திருக்குன்னு சொன்ன ஒன்று தான் இவங்க சமாதானம் ஆவாங்க. இவங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடத்துக்கு ஒருவர், 5 பேரும் கூட்டு குடும்பம் கிடையாது, ஒரு வருடத்துக்கு ஒருவர் குடும்பம் நடத்தும் போது ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது. அப்படி என்ட்ரி ஆனாங்கன்னா அவங்க 1 வருஷத்துக்கு வனவாசம் போயிடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வந்து இங்கே போட்டுடுறாங்க. யார் இவங்களுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. சரியா இல்லை உங்களுக்கு 1 வருஷம் இருந்தாங்கன்னா ஒருத்தன் அதுதான் கரெக்டானது அப்படிங்கிற மாதிரியாக இவங்களா ஒரு டிசைட் பண்ணி அது மாதிரி போகிறாங்க. இப்போ இவங்க சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, இனி நடக்க போகிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஒரு வார்த்தை தான் காரணம். ஒரு மகாபாரதத்துக்குள்ளே எவ்வளோ, அதாவது சாதாரண வார்த்தைகள் கூட எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண. ஆமாம் சார், இந்த சுச்சுவேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு மகாபாரதத்துலேயே டேர்னிங் நினைக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், 5வருக்கு ஒருத்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குல்ல. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு மிக முக்கியமான விஷயங்களாக இருக்குது. அதில் 5 பேர் ஒரு பெண்ணை வந்து எப்படி மணந்து கொள்ள முடியுங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குங்கள. முடியும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க இல்லைங்களா. இது மாதிரி நடக்கிறது அபூர்வமான விஷயங்கள். அப்படி நடந்தால்
இந்த மாதிரி இருங்கன்னு சொல்கிறது ஒரு ரூல்ஸ் தானே. புரியுங்களா உங்களுக்கு? புரியுது. ஆனால் இனி நடக்க போகிற அனைத்து பிரச்சனைகளும் காரணமே இதுதான். எல்லாத்துக்கும் காரணமே இங்கே தான், இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம். இப்போ தீயை பற்ற வச்சாச்சு. அந்த மாதிரி ஒரு நெருப்பு தானே, அக்னியிலேருந்து வந்தவ தானே உங்களுக்கு. இப்போ அந்த ஐவர் மணந்து கொள்ளுறதுக்கு அதுக்கான ஒரு காரணங்களாக இந்த மாதிரி, அதாவது அவங்க பெற்ற வரமும் அப்படி இருக்குது. பெற்ற வரம் அது. வாயு புத்திரன், அந்த வாயு சம்பந்தமாக ஒருத்தன், இந்திரனுடைய அம்சத்தில் ஒருத்தன், இந்த மாதிரி இவங்களாகவே 5 விதமான வலிமை உடைய கணவர்களை நான் அடையணும் அப்படின்னு அவங்க தான் வரம் பெற்று வந்திருக்காங்க. அந்த ஐவர் தான் இவங்க. அந்த வரத்தை நிறைவேற்றி வச்சுருக்காங்க குந்தையின் மூலமாக அப்படின்னு நிறைவேற்றிருக்காங்க. இப்போ இந்த பாஞ்சாலியை வென்ற உடனேயே இப்போ இவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள்ங்கிற செய்தி ஹஸ்தினாபுரத்துக்கு போயிடுச்சு. வந்தது பாண்டவர்கள் தான் பாஞ்சாலியை மணந்து கொண்டார்கள் அப்படின்னு. இப்போ பாஞ்சால அரசன் மூலமாகவே ஹஸ்தினாபுரத்துக்கு செய்தி போது தர்மனும் உயிருடன் இருக்கிறார், மற்றவனும் உயிருடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி போனோன்னே இப்போ அங்கே விதுரர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தர்மனை அழைக்கணும். தெரியாமல் இருந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா இடையிலே கேட்பார், பீஷ்மர் கேட்பார் விதுரரை, என்னாச்சு அவங்களுக்கு, பாண்டவர்கள் இறக்குறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருப்பார் பீஷ்மர். வேறு பசங்க அப்படி இறந்துட்டாங்கன்னு ரொம்ப வருத்தத்தில் இருப்பார். என்ன விதுரா நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுவார், பாண்டவர்கள் இறக்கவில்லை, ஒரு உயிருடன் இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியலப்பார். இப்போ இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே அவர் நீங்கள் தர்மனை அழைப்பது தான் சரியானது அப்படின்னு சொன்னோடனே திருராசனுக்கு வேறு வழி இல்லையா, போய் நீங்களே போய் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு வழக்கம் போல் விதுரர் போகிறாரு. போய் கூட்டிகிட்டு வந்துடுறார். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை வேறு மாதிரி ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி உடனே துரியோதனனுக்கு இளவரசி பட்டம் சூட்டியாச்சு. எல்லோரும் சேர்ந்து தான், இளவரசன் இல்லாமல் நாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அது சகுனியுடைய தூண்டுதல்னு சொல்லலாம். உடனடியாக துரியோதனன் இளவரசி பட்டத்தை சூட்டியாச்சு. இப்போ தர்மன் வந்தவொடனே இளவரசி பட்டத்தை துரியோதனன் துறக்கணும் இல்லையா? திறந்தா தான், கண்டிப்பாக திறந்தா தான், ஏன்னா இவர் ஆல்ரெடி இளவரசன் தானே. ஆமாம். அப்படிங்கும்போது இப்போ இளவரசன் அந்த பட்டத்தை நான் இழக்க முடியாதுன்னு துரியோதனன் சொல்கிறாரு. அது எப்படி முடியும்? நீங்கள் வேறு ஏதாவது முடிவிடுங்க, நான் அந்த பட்டத்தை நான் துறக்க மாட்டேங்கிறார். இப்போ துரியோதனன் தன்னுடைய அந்த இளவரச பட்டத்தை துறக்கலைன்னு ஒரு டிசைட் ஆனவுடனே இப்போ தர்மன் ஒரு முடிவுக்கு வந்துடுறான். சரி, இதை நம்ம பிரச்சனை செய்ய வேண்டாம். ஏன் பிரச்சனை, தம்பி தானே. ஆமாம், துரியோதனன் இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சிந்தனைக்கு தாயிட்ட குந்திட்டு கேட்குறான், நான் என்னம்மா செய்யட்டும்? தம்பி அந்த இளவரசி பட்டத்தை துறக்கலைங்கிறான், அதனால் நான் என்ன செய்யட்டும்னு கேள்வி கேட்டோன்னே குந்தி சொல்லுவாங்க, இந்த முடிவை நீ எடுக்காத. விதுரர் முதலமைச்சராக இருக்கிறார், பீஷ்மர் எல்லாத்துக்கும் மூத்தவராக இருக்கார். இந்த இருவரும் என்ன முடிவு செய்கிறாங்களோ, எப்படி ஒன்று நடந்துக்க சொல்கிறாங்களோ அதன்படி நடந்துக்கிறது தான் சரியானது அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அம்மா வேண்டாம்பா தம்பியே இருந்துட்டு போட்டுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா மகாபாரதம் இங்கேயே முடிஞ்சிட்ருக்கோம். கரெக்டு தான், பிரச்சனையே கிடையாதுல்ல. அது அங்கே தான் கரெக்ட் நீங்கள் சொல்லுங்க. இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இவங்க வேண்டாம்பா விட்டுருப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா முடிஞ்சுது. இந்த ட்விஸ்ட் அதுக்கப்புறம் வர வேண்டிய எந்த நிகழ்ச்சியும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் நல்லா அவங்கள கேரக்டர் நீங்கள் யோசிக்கணும். அவங்க எதற்காக தருமனை பெற்றெடுத்தாங்க? பாண்டு சொல்கிறாருங்களே, அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு ஒரு நல்ல அரசனை, தர்ம நெறி தவறாத ஒரு அரசனை நான் கொடுக்கணுங்கிறத என்னுடைய விருப்பங்கிறத அங்கே நிறைவேற்றிருக்காங்க இல்லைங்களா? தர்மனை உட்கார வச்சாகணும்ல. அப்போ எப்போ நடந்த ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணி அடிப்பாங்க. ஆமாம், அந்த இளவரசன் இல்லை, அவங்க சக்கரவர்த்தியாக தர்மனை உட்கார வைக்கணுங்கிறது நம்மளோட நோக்கம். அப்போ இங்கே இந்த தடைகள் எல்லாம் முதல்ல விலக்கிக்கிட்டே போகணுமே. அப்போ அந்த பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அது காத்திருந்து சாதிக்கிறது, நிறைவேற்றிக்கிறது. நம்ம பழமொழி சொல்கிறாங்கல்ல, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமா கொக்குன்னு ஒரு பழமொழி வச்சுருக்காங்கல்ல. அது மாதிரியாக குந்தி டார்கெட் எங்கே இருக்குது,
ஆரம்பத்திலேயே இருக்குது. பாண்டு சொன்ன மைண்டில் ஏற்றிக்கிட்டு அங்கே அதுபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துக்கிட்டே வராங்க. இவங்களுடைய மைனஸ்ஸு அவங்களுடைய ப்ளஸ்ஸு இது எங்கே அடிக்கணும், யார் மூலமாக இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒன் பை ஒன்னாக பிளான் பண்ணாங்க. அப்போ சொல்கிற கூடிய வார்த்தை என்ன, நீங்கள் பெரியப்பாவை போய் பாரு தர்மா, காந்தாரியை போய் பாருமான்னு சொல்லவே இல்லை. விதுரரை பாரு, பீஷ்மரை பாரு. அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, ஆமாம், ஏன்னா விதுரருக்கு ஆல்ரெடி அங்கே பேக்கேஜ் பண்ணியாச்சு. பீஷ்மரை வந்து இவங்களால அட்டாக் பண்ண முடியாது, அது விதுரர் ஒரு ஆள் தான் பண்ண முடியும். அப்படிங்கிறனாலேயே இந்த இருவர் மேலேயே காய நகர்த்துறாங்க. அப்போ பாருங்க, நீங்கள் கேட்கலாம், இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இப்படி கண்டிப்பாக தான் கேட்கலான்னு